அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிகேவில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு. The concept of constitution first originated in USA. அரசியலமைப்பு என்ற கருத்து முதலில் உருவானது அமெரிக்காவில்தான். The Constitution of India was adopted on November 26, 1949, contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு முகவுரையும் 22 பாகங்களையும் 395 பிரிவுகளையும் 8 அட்டவணைகளையும் உள்ளடக்கியது. The drafted constitution came into force on 26 January 1950. எழுதப்பட்ட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. We borrowed the fundamental duties from the Russian constitution. அடிப்படை கடமைகள் என்ற வார்த்தை ரஷ்ய அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. The fundamental duties have been given to the citizen of India under Article 51A. Article 51A கீழ் அடிப்படை கடமைகள் என்ற வார்த்தை இந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. At present, there are 22 official languages in India. தற்பொழுது இந்தியாவில் 22 ஆட்சி மொழிகள் உள்ளன. Judiciary is the third organ of the government. அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கமாக நீதித்துறை உள்ளது. Writ is an order or command issued by a court in writing under its seal. Writ என்றால் நீதி பேராணை. Writ என்பது அதாவது நீதி பேராணை என்பது நீதிமன்றம் மூலமாக முத்திரையிடப்பட்ட ஒரு உத்தரவு. 5 writs are mentioned in Article 32. Article 32ல 5 வகையான நீதி பேராணைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. Both the Supreme Court and the High Courts are empowered to issue 5 kinds of writs. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இந்த 2 நீதிமன்றங்களும் இந்த 5 வகையான நீதி பேராணைகளை விவரிக்கிறது. The Supreme Court of India, New Delhi, was inaugurated on January 28, 1950. இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நியூ டெல்லி, புதுடெல்லி தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 28, 1950. The Supreme Court is the guardian of the Constitution. உச்சநீதிமன்றம் என்பது அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic and republic. இந்தியா நாடு ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்மம் உடைய, மதச்சார்பற்ற, ஜனநாயக குடியரசு நாடு என்பது நம்முடைய அரசியலமைப்பின் முகவரை விளக்குகிறது. The preamble has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976, which added 3 words. They are socialist, secular and integrity. 1976ஆம் ஆண்டு நடைபெற்ற 42வது அரசியலமைப்பின் சட்ட திருத்தம்படி முகவுரை ஒருமுறை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த முகவுரையில் 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. The preamble begins with the praise the people of India. இந்திய மக்கள் என்ற வார்த்தையோடு முகவுரை தொடங்குகிறது. A foreigner can acquire Indian citizenship through naturalization. ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்திய குடியுரிமை வாங்க முடியும். எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை மயமாதல். இயற்கை மயமாதல் மூலமாக வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒருவர் இந்திய குடியுரிமை வாங்க முடியும்.
A person born outside India or after January 26, 1950 shall be a citizen of India by descent if his father is a citizen of India at the time of his birth. வெளிநாட்டில் வாழக்கூடிய, அதாவது ஜனவரி 26, 1950க்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் கூட இந்திய வம்சாவளி மூலமாக ஒருவருக்கு இந்திய குடியுரிமை வழங்க முடியும். அவர் பிறக்கும் பொழுது அவருடைய அப்பா இந்தியாவில் ஒரு சிட்டிசன், அதாவது குடிமகனாக இருத்தல் வேண்டும். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, குடியுரிமை சட்டம் 1955. ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 356, மாநில நெருக்கடி. இப்போ மாநிலத்தில் வந்துட்டு ஆட்சி பெரும்பான்மை இல்லை அப்படின்னா ஆட்சி கலைஞ்சிரும். ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டு அமல்படுத்திடுவாங்க. பிகாஸ் வந்துட்டு பெரும்பான்மை இல்லை அப்படின்றதுனால வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்துட்டு அவருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநரை வந்துட்டு நிர்வாகம் பண்ண சொல்லிடுவாங்க. இதுவரை தமிழ்நாட்டில் 5 முறை வந்துட்டு பிரசிடென்ட் ரூல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352, தேசிய நெருக்கடி ஆர்டிக்கல் 352, அதாவது பிரிவு 352 கீழ் வந்துட்டு இந்தியாவில் ஏதாவது ஒரு வார் நடந்தது, ஒரு செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா, ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஒரு வார் நடக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நெருக்கடி நிலை வரும் பொழுது பிரசிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவார். ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 360, அதாவது நிதி நெருக்கடி. அட் ப்ரெசண்ட் there are 6 fundamental rights. தற்பொழுது 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. There are 6 fundamental rights. 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. They are right to equality, சமத்துவ உரிமை, right to freedom, சுதந்திர உரிமை, right against exploitation, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, right to religion, மத உரிமை, cultural and educational rights, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, right to constitutional remedies, அரசியல் அமைப்பின் தீர்வு காணும் உரிமை. right to constitutional remedies ஆர்டிக்கல் 32, அரசியல் அமைப்பின் தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் 32 விவரிக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் called ஆர்டிக்கல் 32 the heart and soul of the constitution. ஆர்டிக்கல் 32 அம்பேத்கர் நம்முடைய அரசியல் அமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா என்று அழைக்கிறார். The 42nd Amendment of the Constitution is known as the mini constitution. 42வது சட்ட திருத்தம், நம்முடைய அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆர்டிக்கல் 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரம் பிரிவு 53 விவரிக்கிறது. தூக்கு தண்டனை கைதியை கூட காப்பாற்றக்கூடிய ஒரு உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டு. அவர் இந்த ஆர்டிக்கல் 53 பயன்படுத்தி விடுதலை செய்வார். ஆர்டிக்கல் 63 ஆஃபீஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவரை பற்றிய ஒரு சரத்து தான் ஆர்டிக்கல் 63. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் நினைவில் எலிசெட் லிட்ரேச்சர் சேனல். நன்றி.